வணக்கம் தங்ககிட்டீஸ். ஒன்ஸ் அகேன் ஆர்ஜி நிமி ஃப்ரம் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் ஒரு சனிக்கிழமை மாலை மறுபடியும் ஒரு ஆரோக்கியத்துக்கான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட இன்னொரு முறை கூட ஒன்ஸ் அகெயின் நமக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட இன்டர்வியூ ஜாயின் பண்ண டாக்டர் கோபிநாத் கோதவர்மா, ஸ்பெஷலிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஃப்ரம் ஜுலேகா ஹாஸ்பிட்டல் ஷார்ஜால வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மறுபடியும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் ஒரு முறை கூட எங்கூட ஜாயின் பண்ணதுக்கு. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்தது மிகவும் நன்றி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் சுலேகா டீமுக்கு எங்களுடைய நன்றிகள். அண்ட் டாக்டர், இன்னைக்கு வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் ஹெட்ஏக் அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு அது இல்லாம யாருமே கிடையாது. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த ஹெட்ஏக் அப்படிங்கிற விஷயமே சும்மாவது ஒரு பேச்சுக்கு எனக்கு ஒரே தலைவலியா இருக்குன்னு சொல்லாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹெட்ஏக் நிறைய டவுட்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுல வந்துட்டு நிறைய கேள்விகள். சொல்லுங்க. ஆமா டாக்டர். ஸோ அதனால இப்போ என்னுடைய கேள்வியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாட் இஸ் ஹெட்ஏக் டாக்டர்? அதாவது ஒரு சில விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று வந்துட்டு தலைவலி நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப காமன் வந்துட்டு வேர்ல்டு வைடு. இந்த யாருக்குமே தலைவலி இல்லாம இருந்ததே கிடையாது. யாருக்காச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்ல தலைவலி இருக்கும் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரையும், வயசானவங்க, சின்னவங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது ஹெட்ஏக் வந்துட்டு. ஸோ வந்துட்டு ஹெட்ஏக் வந்துட்டு பல வெரைட்டிஸ் இருக்கு. ஹெட்ஏக் என்ன டைப்புன்னு கிளாஸிஃபை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். யூஸ்வலி நியூரோலஜிஸ்ட் கிட்ட ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. யூஸ்வலி தலைவலியோட வர்றது வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் திங்க் பண்றது வந்து கண் ப்ராப்ளமா இருக்குமோ, பார்வையோட விஷன் ப்ராப்ளத்தினால இருக்குமோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண் டாக்டர் கிட்ட போவாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு சைனஸ் மக்கள் கிட்ட இருக்க ஜென்ரல் டிஸ்பிலீவ்ஸ் நான் சொல்றேன் வந்துட்டு. எனக்கு நிறைய பேர் வரத வச்சுட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் வந்துட்டு. இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப காமன். நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க. ஸோ அதனால தலைவலி வருதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இஎன்டி கிட்ட போவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு லாஸ்ட்ல தான் நியூராலஜிஸ்ட் கிட்ட வருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளுக்கு இருக்கிற தலைவலியே வேற டைப்பு. அதில் ரொம்ப ரொம்ப காமன் வந்துட்டு பார்த்தோன்னா மைக்ரேன். அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப காமன். அது வந்துட்டு அதுதான் கிட்டத்தட்ட நான் பார்க்குற ஒரு 75% 80% ஆஃப் கேசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் மைக்ரேனாக தான் இருக்கும். ஸோ இந்த தலைவலி வந்துட்டு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி பிரெயின் வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. நம்ம பிரெயின் வந்துட்டு பெயினே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பிரெயின். பிரெயினை சுற்றி ஒரு கவரிங்ஸ் இருக்கும், மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெனிஞ்சஸ் தான் பெயின் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அந்த வலி வந்துட்டு இதே ஆகுது, ஆரம்பிக்குதே வந்துட்டு. அது மட்டும் இல்லை, எல்லா தலைவலி வந்துட்டு பிரெயின் ப்ராப்ளம் அந்த மாதிரி கிடையாது. ஈவன் சிம்பிள் ஃபீவர், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீசன்ட் COVID-19 கூட ஹெட்ஏக் வந்து ரொம்ப காமன். அதுக்கு அர்த்தம் வந்துட்டு பிரெயின்ல சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி பல்லு வலி, இந்த சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட தலைவலி வரும். ஸோ பல்வேறு காரணங்கள் இருக்கு வந்துட்டு. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வந்துட்டு உங்க ஒத்துழைப்பும் கொஞ்சம் வேணும் அதில் வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நினச்ச கேள்விகள் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புறேன். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க வந்து தலைவலி வந்து இப்போதான் ஆரம்பிச்சது, ரீசெண்டாக 1-2 வாரம் தான் ஆச்சு ஆரம்பிச்சேன், இதுக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே இல்லை அப்படின்வாங்க கேட்டேன்னா. ஆனால் நம்ம வந்துட்டு திருப்பி கேட்கும் போது முன்னாடி தலைவலி வருமா இல்லையா அப்படின்னா லைட்டாக வந்துட்டு போகும், நார்மல் தலைவலி வந்துட்டு போகும் அப்படின்வாங்க. இந்த நார்மல் தலைவலி வந்துட்டு போகும்போது நான் கேட்பேன், எத்தனை தடவை வருது, உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னா, அது ஒரு 5-6 வருஷமா இருக்கு, மாசத்துல 1-2 தடவை வந்துட்டு போகும், நான் பேரஸ்டமால் எடுத்து போட்டுப்பேன் சரியாயிடும், எல்லாம் தூங்கி எழுந்துச்சுவேன் சரியாயிடும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தலைவலியும் எனக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் கோயிங் டு நினைச்சா திடீர்னு ஒரு நாள் தலைவலி ஜாஸ்தியும் அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, ஐயோ என்னாச்சும் சீரியஸான ப்ராப்ளமா இருக்குமோ. பட் இந்த நார்மல் தலைவலின்னு அவங்க நினைக்கிறது வந்து நார்மல் கிடையாது. நிறைய சமயத்துல வந்துட்டு அதுவும் ஒரு மைல்டர் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கரண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு திங்க் பண்ணணும். ரெண்டாவது வந்து நிறைய பேர் பயந்துக்கிறாங்க தலைவலி வந்தாலே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பிரெயின் டியூமர் இருக்கா, நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சா, இது என்கிட்ட கேட்குற ரொம்ப காமனான கேள்வி. ஸோ அந்த மாதிரி யூஸ்வலி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லும்போது பக்கத்து வீட்டு பையனுக்கு தலைவலின்னு போனாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க பிரெயின் டியூமர், ஒன்று எல்லாம் பயந்து போங்க வந்துட்டு.
ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட வந்துட்டு, தலைவலி என்ன பிரெயின் டியூமர் இருக்கா இது இருக்கான்னு. பட் யூஸ்வலி 90 to 95% ஆஃப் த டைம் ஸ்கேன் நார்மலாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு ஸ்கேன் வந்துட்டு அப்நார்மலாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூமர் அந்த மாதிரி என்னச்சு காமிக்கும். பட் அந்த மாதிரி என்னச்சு இருந்ததுன்னா அதுக்குன்னு யூஸ்வலி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் யூஸ்வலி இருக்கும். அது நான் உங்களுக்கு இன்டர்வியூ போக போக வந்துட்டு சொல்கிறேன். நீங்கள் எப்போ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் இப்போத்த தலைவலிக்கும் ரிலேஷன் இருக்கா, எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு. என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கண்ணு மெயினாக செக் பண்ணி பார்க்கணும் நாங்கள் வந்துட்டு. ஸோ அதில் என்னாச்சும் ப்ராப்ளம் தெரியுதா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஹிஸ்ட்ரியும் டயக்னோசிஸ் எக்ஸாமினேஷன் பண்ண அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன மாதிரி தலைவலி இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்றது கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஸோ மேபி உங்களோட நேர்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன இருக்குது, என்ன மாதிரி தலைவலி. ஸோ மேபி இப்போ ஃபுல்லாக சொல்ல முடியலனாலும் மேபி பின்னாடி வந்துட்டு நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வரும்போது உங்களை டீட்டெயிலாக கேட்டு செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் பேசிக்கலி வந்துட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர், இப்போ அந்த ஹெட்ஏக் அப்படிங்கிறத பொறுத்தளவுல யாருக்கெல்லாம் அந்த ஹெட்ஏக் ஆஃபனா வரும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அதுக்கு ஏதாவது ஏஜ் ஃபேக்டர் இருக்கா, இல்ல அந்த ஃபுட் ஹேபிட்னாலயா, இல்ல வந்து ஒர்க் பண்ற இடத்துனாலயா, யாருக்கு இது அதிகமா வர்றது வாய்ப்பு இருக்கு டாக்டர்? யூஸ்வலி யாருக்குன்னு கிடையாது, யாருக்கு வேணா வரலாம். எந்த ஏஜ்ல வேணா வரலாம். ஈவன் வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, ஈவன் குழந்தைங்களுக்கு வேற ஹெட்ஏக் வந்து ரொம்ப ரொம்ப காமன் வந்துட்டு. அண்ட் ஈவன் குழந்தைங்கள்ல வந்துட்டு அவ்வளோ சீரியஸ் ஃபேக்டர் யூஸ்வலி ஸ்கேன்ல எடுத்து பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் அப்நார்மாலிட்டி என்னாச்சும் கிடைக்கும் வந்துட்டு. யூஸ்வலி அவங்களுக்கும் மைக்ரேன் வந்து ரொம்ப ரொம்ப காமன் குழந்தைங்கள் வந்து. இப்போ எந்த ஏஜ் குரூப்ல வேணா வரலாம். ஸோ அப்படி பர்டிகுலரா யாருக்கு காமன் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ வந்துட்டு யூஸ்வலி தலைவலி வந்துட்டு மேஜரா 2 டைப்பா பிரிப்போம் நாங்க வந்துட்டு. ஒண்ணு பிரைமரி அதாவது எதுக்கு காரணம் இல்லையோ. செகண்டரியில வந்து ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தினால தான் தலைவலி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிரெயின் இன்ஃபெக்ஷன், எல்லாத்தையும் பாடியில இன்ஃபெக்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் சைனஸ் ப்ராப்ளத்தினால எல்லாத்தையும் மத்த வேற ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் நெறைய இருக்கு. ஸ்ட்ரோக்கு, இந்த வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாரிலாம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். அதெல்லாம் செகண்டரி நம்ம சொல்லுவோம். செகண்டரினா அண்டர்லைங் எதனாச்சும் ஒரு காஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி இந்த பிரைமரி ஹெட்ஏக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன். கிட்டத்தட்ட 80% ஆஃப் 85% கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பிரைமரி ஹெட்ஏக்ஸ் தான். பிரைமரி ஹெட்ஏக்ஸ்ல வந்து பல வகைகள் இருக்கு. ஒண்ணு மைக்ரேன், 2வது டென்ஷன் டைப் ஹெட்ஏக்னு சொல்றோம். 3வது கிளஸ்டர் ஹெட்ஏக். அந்த மாரி அதுக்கப்புறம் ட்ரைஜெமினல் செஃபால்ஜியாஸ் சொல்லிட்டு 4வது ஒரு வகை இருக்கு. ஸோ அதில வந்துட்டு மெயினா இந்த ஹெட்ஏக் ஃபுல்லா வந்துட்டு பேசிக்கலி வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது பேஷண்டோட சிம்ப்டம்ஸு அவங்கள ஈச் அண்ட் எவ்ரி சிம்ப்டம் கேர்ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது டயக்னோஸ் பண்ண முடியும். யூஸ்வலி மைக்ரேன் வந்து ரொம்ப ரொம்ப காமன். மைக்ரேன் எப்படி இருக்கும்னா, யூஸ்வலி தலைவலி ஒத்த தலைவலியா இருக்கும். நாட் நெசசரிலி ஒத்த தலைவலி ஃபுல்லாவும் வலிக்கும். வந்தோனே கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். வாந்தி வர மாரி தோணும். சில பேர் வாமிட்டே எடுத்துருவாங்க. வாமிட் அப்புறம் எடுத்த அப்புறம் தலைவலி சரியாயிடும். ஸோ அந்த மாரி நெறைய பேர் சொல்லி கேட்டுருப்பீங்க. சவுண்டு கேட்டா பிடிக்காது சில பேருக்கு வந்துட்டு. சில பேருக்கு ஸ்மெல் ஒத்து வராது. இது நீங்க காமனா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மெல்லு கேட்டா வந்துட்டு தலைவலி வந்துருது. அதனால ஸ்மெல்லேருந்து கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. சென்ட் அடிக்க மாட்டாங்க. இது அகர்பத்தி எல்லாம் கொளுத்துனாலே சில பேருக்கு தலைவலி எல்லாம் வந்துரும். ஸோ அதெல்லாம் இந்த வகையில வருது வந்துட்டு. இது வந்து ஃபோட்டோஃபோபியா, ஃபோனோஃபோபியா, ஆஸ்மோஃபோபியா அப்படின்னு. ஆஸ்மோஃபோபியான்னா ஸ்மெல்லு. ஃபோட்டோஃபோபியான்னா லைட் வந்துட்டு பிடிக்காது. கொஞ்சம் டார்க் ரூம்ல இருக்க இஷ்டப்படுவாங்க. தலைவலி இருக்கிற சமயத்துல. கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மைக்ரேன் சிம்ப்டம் வந்துட்டு. சில பேருக்கு லைட்டா தலை சுத்தும். இந்த மாரி மைக்ரேன் வந்து மோஸ்ட்லி பெண்கள்ல ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா பார்க்கலாம். ஒரு மிடில் ஏஜ் குரூப் இந்த மாரி யங் டூ மிடில் ஏஜ் குரூப் ஒரு ஒரு 20 இயர்ஸ் அந்த மாரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 அந்த வயசு வரைக்கும் ரொம்ப ஃபீமேல்ஸ்ல ரொம்ப ரொம்ப காமன் இது வந்துட்டு. ஸோ மத்த டைப் வந்து பார்த்தோன்னா, டென்ஷன் டைப் ஹெட்டேக். டென்ஷன் டைப் ஹெட்டேக் யூசுவலி வந்துட்டு டென்ஷன்னா அந்த டென்ஷன் கிடையாது. இது வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது வந்துட்டு. நீங்க நினைக்கிற டென்ஷன் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. இது வந்துட்டு யூசுவலி பேக் சைட்ல ரொம்ப காமனா இருக்கும். ஒரு மாரி பாரமா இருக்கும் தலை வந்து. தலைய பிடிச்சு யாரோ அழுத்துற மாரிலாம் இருக்கும். அந்த மாரி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். பட் வேற எதுவும் சிம்ப்டம்ஸ் இருக்காது. அந்த மைக்ரேன் இருக்கிற மாரி வாந்தி அந்த மாரிலாம் ஒண்ணுமே இருக்காது. இதுல வந்துட்டு ஜஸ்ட் இவ்வளோதான் இருக்கும். சாயந்தர நேரத்துல கொஞ்சம் தலைவலி வர்ற மாரி இருக்கும். யாராச்சும் பிடிச்சு அழுத்துற மாரி இருக்கும் தலை வந்துட்டு. இந்த மாரி ஒரு சிம்ப்டமா இருக்கும். டென்ஷன் தலைவலி வந்துட்டு. அண்ட் கிளஸ்டர் ஹெட்டேக்ல வந்து யூசுவலி கண்ணெல்லாம் சிவந்து போய், மூக்கெல்லாம் அடைஞ்சு போய், இந்த பக்கம் ஃபேஸ்லாம் ரெட் ஆயி,
ஸோ அந்த மாதிரி பயங்கர தலைவலியா இருக்கும் வந்துட்டு. ஒன் சைடா இருக்கும் யூஸ்வலி வந்து இந்த கிளஸ்டர் ஹெட்ஏக், இந்த ட்ரைஜெமினல் செஃபாலியஸ்னு சொல்லி ஒரு குரூப் தனியா இருக்கு. அதுவும் பிரைமரி, அதுக்கும் காரணம் என்னன்னு கிடையாது. ஸோ இந்த 3 ஹெட்ஏக் தான் மேஜர் கேட்டகரி. நிறைய பேர் இதுல தான் வருவாங்க. இந்த ட்ரைஜெமினல் செஃபால்ஜியா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு மேல்ஸ், அதாவது ஆம்பளைங்கள ரொம்ப காமன். மைக்ரேன் வந்து ஃபீமேல்ஸ்ல ரொம்ப காமன். அதுக்கு அர்த்தம் இது கிடையாது மேல்ஸ்ல வரவே வராது அப்படின்னு கிடையாது. நிறைய கேசஸ் நாங்க பார்க்குறோம். மேல்ஸ்லயும் நிறைய பேருக்கு மைக்ரேன் வரதான் செய்யுது வந்துட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. உங்களோட சிம்டம்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க தயவு செய்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் ஓகே வந்துட்டு. டாக்டர். யா, தேங்க்யூ டாக்டர். கிளியரா இனி இருக்கா டாக்டர்? நீங்க முடிங்க, அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க எதனால வருது, என்ன ட்ரிகர்ஸ் அப்படின்னு கேட்டீங்க. நீங்க வந்துட்டு யூஸ்வலி பிசிக்கல் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். இந்த இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. எல்லா ஜாப்லையும் ஸ்ட்ரெஸ் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தூக்கம் சரியாக வராது, டயட் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தால் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தலைவலி ஜாஸ்தி ஆகிறதுக்கு. தலைவலி வருதுக்கான்னு தெரில, பட் தலைவலி ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்துட்டு தூக்கம் சரியா வரலைன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தா எப்படி இருந்தாலும் மனுஷங்க தேவை. இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் வந்து வீட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி லேட்டா தூங்கி சீக்கிரம் எழுந்திரிக்கிறது. இந்த மாதிரி தான் சைக்கிள் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட் இருக்காது. ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா தலைவலி ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஃபுட் ஹேபிட்ஸ் டெஃபினெட்லி மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். பட் இப்போத டயட் பார்த்தா நிறைய வந்துட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸு அதுதான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க வந்துட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்ஸு. ஸோ அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணலேனாலும் பட் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் வந்துட்டு. டெஃபினெட்லி டயட் டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல். சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தன டெஃபினெட்லி தலைவலி ஜாஸ்தியாகும். அண்ட் நம்பர் 4 ரொம்ப காமனாக இருக்கிற ஹேபிட் வந்துட்டு ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால். தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடிக்கிறது வந்து டெஃபினெட்லி தலைவலி ஜாஸ்தியா பண்ணி விட்டுரும் வந்துட்டு. கண்டிப்பா ஜாஸ்தி பண்ணி ஸ்மோக்கிங்கும் அதே மாதிரி தான். அது இல்லாம இது 2ம் கண்டினியூஸ் யூஸ் இருந்தனா, இது நிறுத்தும்பளும் தலைவலி வந்து ஜாஸ்தியாகும். பயங்கரமா ஜாஸ்தியாகும். நிறுத்தும்போது அந்த வித்ட்ராவல் சிம்டம் வரும். வித்ட்ராவல் சிம்டம்லும் தலைவலி ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் வந்துட்டு. அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் மாற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேஜரா இதுதான் ஒரு ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸாசர்பேட்டிங் ஃபேக்டர் இல்லை ட்ரிகர்ஸ்னா எது நம்ம சிம்டம்ஸை ஜாஸ்தி பண்ணி விடுதோ அதுதான் ட்ரிகர் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலாக ட்ரிகர் ஃபேக்டர்ஸ். ஏன் இந்த தலைவலியெல்லாம் இருக்குன்னு கேட்டால் ஜென்ரலாக இந்த பிரைமரி ஹெட்ஏக்ஸுக்கு காரணம் கிடையாது. நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மலாக தான் இருக்கும். வேற ஒரு சில பேருக்கு ஒரு 1% 2% அந்த மாதிரி ஸ்கேனில் எடுத்து பார்க்குறவங்களுக்கு வேற ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி தெரிய வரும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். முகேஷ் கார்த்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருடைய கொலீக் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் COVID-19 பாசிட்டிவா அண்ட் ஒரு 5 days பேக் ஐசோலேட் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் ஹிஸ் ரூம்மேட் வந்து பாத்தீங்கன்னா அப்டாமினல் பெயின் இருக்கு லாஸ்ட் 2 days. இன்னைக்கு வந்து வாமிட் பண்றாரு ரொம்ப. இது வந்து ஏதாவது சிம்டமா இருக்குமான்னு கேட்கிறாரு டாக்டர். நியூரலஜிக்கலாக ரிலேட்டடாக இல்லை, பட் கோவிட் வந்து கேஸ்ட்ரோ வயிறு சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடும் வந்துட்டு. இது பெட்டர் இன்டர்னல் மெடிசன் ஃபிசிஷியன் கிட்ட காமிக்கிறது. நியூரலஜிக்கலாக ரிலேட்டடாக தெரியல, பட் தலைவலி இருந்துச்சா இருக்கு அவருக்கு. அதுல டாக்டர் தலைவலி பத்தி அவர் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணல. பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும் அந்த மெயினாக. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அண்ட் மொஹிதீன் ஜி கேட்டிருக்காரு, இந்த சூடான ஹாட் பாத் எடுக்கிறதுனால ஹெட் ஏக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்ல கோல்டு வாட்டர்ல எடுத்தாலும் அது வருமானு கேட்கிறாரு ஹெட் ஏக் பொறுத்தளவு. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கிடையாது. ஹாட் வாட்டர் பாத் எடுத்தா கோல்டு வாட்டர் பாத் எடுத்தா தலைவலி வரும்னு கிடையாது. பட் புக்கில் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது. பட் பேஷண்ட் சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டு தலை குளிச்சப்பறம் அவங்களுக்கு தலைவலி வருதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் வந்துட்டு. மேபி அந்த மைக்ரேன் சொல்றது வந்துட்டு மேபி அது அதனோட பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கலாம். அது வந்துட்டு எனக்கு சில பேர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன் வந்துட்டு, தலை தொட்டாலே பெயின் வரும், சென்சிட்டிவா இருக்கும் அந்த அளவுக்கு. என்னால தலைவலி இருக்கிறனால தலையை தொட முடியாது அந்த அளவுக்கு கூட சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ மேபி அந்த தலை குளிக்கும் போது அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவ் அது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால தலைவலி வரலாம். ஸோ பார்க்கணும் ஒரு தடவை உங்கள் ஹிஸ்ட்ரி இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தலைவலி முன்னாடி வருமா இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு உங்களை ஒரு தடவை செக்அப் பண்ணி பார்த்தா மேபி இருக்கலாம். மேபி மைக்ரேனோட பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கலாம். எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷன் டைப் ஹெட் ஏக் இருக்கு இல்லையா,
அதுலயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க உண்டு. ஓகே, இருக்கலாம். தேங்க்யூ டாக்டர். அண்ட் சூர்யா லக்ஷ்மணன் கேட்டிருக்காரு, ஐ ஹேவ் சிவியர் ஹெட்ஏக் ஆஃபன் டியூரிங் த டைம் தேர் வாஸ் அ ஷிவர்ஸ் இன் அப்பர் பார்ட் ஆஃப் த டூத் அப்படிங்கிற மாதிரி கத்தார்ல இருந்து கேட்டிருக்காரு டாக்டர். டீத் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டூத் பெயின் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஹெட்ஏக்கா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க வந்துட்டு. யூஸ்வலி இந்த பல்வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடத்துலயும் இந்த நரம்புகள் இருக்குல்ல வந்துட்டு. ஸோ இந்த ட்ரைஜெமினல் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைஜெமினல் நர்வ் தான் முகம் பூரா சப்ளை பண்ணுது. ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவ் நர்வ். ஸோ பல்வலி இருந்தாலும் வந்துட்டு இந்த ட்ரைஜெமினல் நர்வ் தான் நம்மளோட மெனிஞ்சஸையும் சப்ளை பண்ணுது கிட்டத்தட்ட வந்துட்டு. உங்களுக்கு டூத் ஏட் இருக்கும்போது அந்த பெயின் ரெஃபர் ஆகி உங்களுக்கு ஹெட்ஏக்கா ப்ரெசென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டூத் எக்ஸாமினேஷன், பல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அது கிளியர்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு நியூராலஜிஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் நியூராலஜிக்கலி. நம்ம மெயினாக முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கண்ணு செக்அப் பண்ணி பார்ப்போம். மெயினாக வந்துட்டு ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு கிராஸ் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. உங்கள் ஹிஸ்ட்ரி வச்சுட்டு மெயினாக சொல்லுவோம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ பார்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பல் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. பண்ணி பார்த்த அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்ப்போம். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு, ஃப்ரம் லாஸ்ட் வென்ஸ்டே நைட் ஐ ஹேவ் பீன் ஹேவிங் சிவியர் ஹெட்ஏக் இன் த லெஃப்ட் சைடு இன் த பேக் சைடு ஆஃப் த ஸ்கல். வாட் குட் பி த ரீசன் டாக்டர்னு கேட்டிருக்காரு டாக்டர். இதுவும் அதே மாதிரி தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். லாஸ்ட் வெனஸ்டேன்னு சொல்றாரு, பட் பார்க்கணும் முன்னாடி இந்த தலைவலி இருக்கா இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேற ஏதாச்சும் கூட ஃபேக்டர்ஸ் இருக்கா, வாந்தி எடுக்கிற மாதிரி, வாந்தி எல்லாம் வர்ற மாதிரி இருக்கா, கூட கழுத்து வலியும் இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் வந்துட்டு. யூஸ்வலி பேக் சைடில் வருதுன்னா மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டென்ஷன் டைப் ஹெட்ஏக்காக இருக்கலாம். பட் ஒரு தடவை அந்த எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ரிவ்யூ எடுத்து பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு இதை இப்போ வந்தது தானே இல்லாட்டி முன்னாடியிலேருந்தே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறது வந்து. அதுக்கப்புறம் தான் தேவைப்பட்டா நம்ம ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பாலா. கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரஹமத்துல்லா கேட்டுக்கார் ஆர்டர், ஐ யூஸ் Torimate 50 mg but there is no use, so kindly let me know which tablet I can use to avoid the migraine சொல்லி கேக்குறாரு டாக்டர். ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, மைக்ரைன் பத்தியே கேட்டிருக்காங்க. அண்ட் இவர் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. டோபிரமேட் நல்ல ட்ரக் தான் வந்துட்டு. எத்தனை வேலை எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். யூஸ்வலி டோஸ் சப்ஸ்டாண்டா கம்மியாக இருந்தால் கூட மேபி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அதில் ஸோ எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்கணும் வந்துட்டு. ரீசெண்ட் ஆன்சர்னா கொஞ்சம் டைம் தரணும் இதுக்கு வந்துட்டு. இந்த மெடிசன் ஆக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிலீஃப் தெரியுறதுக்கே ஒரு 1 to 2 months எப்படி இருந்தாலும் ஆகிடும் வந்துட்டு. அதுக்கப்புறம் டோஸ் வந்துட்டு கிராஜுவலாக கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு அதிலும் ரிலீஃப் இல்லைன்னா வீல் கோ டு த நெக்ஸ்ட் டேப்லெட். யூஸ்வலி நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது வந்துட்டு. ப்ரிவென்டிவ் மைக்ரைன் ட்ரீட்மெண்ட் வந்து 2 டைப் இருக்குது. வந்து அக்யூட், இப்போ நீங்கள் அட்டாக் தலைவலியோட வரீங்க அப்படின்னா, சிவியர் அட்டாக்கோட வரீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். மெயினாக பெயின் கில்லர்ஸ் இருக்கும் வந்துட்டு. பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் இன்னொரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும். அது நம்ம ட்ரிப்டான்ஸ் சொல்லுவோம். சுமாட்ரிப்டான், இந்த மெடிகிரைன் டேப்லெட்டு, ரைசாக்ட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்துட்டு லெக்ஸாமிக் இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து மைக்ரைன் ஸ்பெசிஃபிக். அதாவது இந்த தலைவலி வர்ற நேரத்தில் இந்த ஆரம்பிச்ச உடனே போட்டுருணும் வந்துட்டு. போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெட்ஏக் அட்டாக் அங்கேயே அபார்ட் ஆகிடும். தேவைப்பட்டா இன்னொரு டோஸ் ரிப்பீட் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ். ஸோ இதுதான் அக்யூட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது வந்து ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றவங்களுக்கு. அதாவது ஒரு 5 அட்டாக் 6 அட்டாக் மேலே வருது ஒரு மாசத்துல, அடிக்கடி வருது, தலைவலி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு சரியாகவே ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்னா இந்த டேப்லெட் கொடுத்துட்டு இந்த ஹெட்டேக்கோட ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணிட்டு எவ்வளோ மினிமம் லெவலுக்கு கொண்டு வர முடியுமோ அது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டேப்லெட்ஸ் தான் டோபிரமேட். அது இல்லாமல் நம்ம கிட்ட அமிட்ரிப்டிலின், ப்ரொப்பர்னால், வால்ப்ரேட் அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இல்லைன்னா ஒன்று யூஸ்வலி ஒர்க் ஆகும். யூஸ்வலி ஆரம்பிக்கிறது வந்து ப்ரொப்பர்னால் இல்லாட்டி அமிட்ரிப்டிலின் தான் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் டோபிரமேட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ டோபிரமேட் எப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆரம்பிச்சோன்னா நம்ம டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலான்னு என்னோட ஃபீலிங். அதுக்கப்புறம் எத்தனை நாள் சாப்பிட்ருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணா எக்ஸ்டெண்டட் ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை, ரிலீஃப் சுத்தமாக இல்லை டோபிரமேட் போட்ட அப்புறம்னா நம்ம மாற்றி பார்க்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அண்ட் ஜெயின் அகமத் கேட்டிருக்காரு, ஐ ஹேவ் அ மைல்ட் பட் ஷார்ப் ஹெட்ஏக் at particular points in my left side of head accompanied by nausea. NOUSCA போடுறாரு டாக்டர். I also
fluffiness in the left ear and burning sensation in the head. It's same for 4 weeks now போட்டிருக்காரு டாக்டர். இருக்கலாம்பா, இது மைக்ரேனோட சிம்டமா கூட இருக்கலாம் வந்துட்டு. ஒரு பர்டிகுலர் லெஃப்ட் சைடு மட்டும் சொல்றாரு, ஒத்த தலைவலிய மாதிரி சொல்றாரு, ஷார்ப் பாயிண்ட்ஸ் அங்க இங்க வச்ச மாதிரி சொல்றாரு. நாசியானா ஒரு வாமிட்டிங்கோட டெண்டன்சி தான் நம்ம நாசியான்னு சொல்றோம் வந்துட்டு. ஒரு மேபி ஃப்ளஃபினஸ் பார்க்கணும். இருக்குங்கிற 4 மாதிரி. வீக்ஸ்னு போட்டிருக்காரு வந்துட்டு. பட் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி திருப்பியும் கேட்டு பார்க்கணும். ஓகே. கேட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு ஓகே. கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்படி. ஓகே டாக்டர். சரி, நீங்களும் டாக்டர் விசிட் பண்ணது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரவிக்குமார் கேட்டுக்கார் டாக்டர், ஆஃப்டர் வேக்கப் கெட்டிங் ஹெட்ஏக், தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து டியூரிங் டே டைம்லயே வந்து ஹெட்ஏக் இருக்கு, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இருக்குமான்னு கேட்கிறாரு. இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் தான். சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பாயிண்டர்ஸ் வந்துட்டு நம்ம தலைவலி அப்நார்மல் சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இது ஒரு ஃபேக்டர் வந்துட்டு. காலங்காத்தால எஞ்சி உடனே நம்மளுக்கு தலைவலியா இருக்குன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் இருக்கும் வந்துட்டு. ஸோ இது கண்டிப்பா கொஞ்சம் எவாலுவேட் பண்ண வேண்டிய இதுதான் வந்துட்டு. பார்க்கணும் என்ன இருக்கு. அவர் கண்ணு மெயினாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு மேபி ஹி வில் நீட் சம் டெஸ்ட் லைக் ஸ்கேன் தேவைப்பட்டால் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வந்துட்டு. அதே மாதிரி எந்த தலைவலியும் உங்களை ராத்திரி தூங்க விடுறது இல்லையோ, ராத்திரி நிறைய பேர் நல்லா தூங்கிடுவாங்க. மோஸ்ட்லி தலைவலி மைக்ரேன்லாம் அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு தூங்கினாலே தலைவலி சரியாயிடும் மைக்ரேன் இருக்கிற பேஷண்ட்ஸ். அதே மாதிரி டென்ஷன் ஹெட்டேக். பட் திடீர்னு நடுராத்திரியில ஏஞ்சி தலைவலின்னு சொல்றது, இல்லை காலங்காத்தால ஏஞ்சி உடனே தலைவலின்னு சொல்றது, தலைவலி இருமுனா ஜாஸ்தியாகுது, தும்முனா ஜாஸ்தியாகுது. முதல் தலைவலி 50 வயசுக்கு அப்புறம். இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். குழந்தைகள்ல எஸ்பெஷலி பேக் ஆஃப் தி ஹெட் பெயின் சொல்றாங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்டர்ஸ்லாம் இருக்குல்ல. தலைவலி வந்து முன்னாடி இருக்க தலைவலி, பட் இப்பத்த தலைவலி வந்து முன்னாடியோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. தலைவலி படிப்படியா ஜாஸ்தி ஆயிட்டு. முன்னாடி வந்துட்டு எப்பயாச்சும் தான் வரும். இப்போ திடீர்னு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஒரு ரிலீஃப் இல்லாம இருக்கு தலைவலி. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ், ஒரு ரெட் ஃபிளாக்னு சொல்லலாம். அதாவது சிவப்பு கொடி. நீங்க இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் உஷாராயிக்கணும் அப்படின்னா. தலைவலி சிவியரா நெக் பெயினோட சேர்த்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். தலைவலி இருமுனா ஜாஸ்தியாகுது. ஏஞ்சி நின்றாலும் சில பேர் சொல்லுவாங்க, ஏஞ்சி நின்றா தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. தலைவலியோட சேர்த்து பார்வை கோளாறு. பார்வையில உங்களுக்கு மங்கலா தெரியுது, சரியா படிக்க முடியல, இல்ல சத்தம் கேக்குது காதுல இருந்து, ஒரு கொயின் கொயின் அப்படி சத்தம் கேக்குது. அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த ப்ராப்பரா செக்அப் தேவைப்படும். மேபி எக்ஸாமினேஷன், ஸ்கேன் என்னச்சு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஒரு ரெட் ஃபிளாக்ஸ், சிவப்பு கொடி. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அதாவது இப்ப நம்மளுடைய பாலசுப்ரமணியன் ஐயப்பன் கேட்டிருக்காரு, பிபி டேப்லெட் ஒரு 2 டேஸ்க்கு எடுக்காம நான் மறந்துட்டேன்னா உடனடியே ஹெட்ஏக் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு டாக்டர். பிபி ரைஸ் ஆனாலும் ஹெட்ஏக் வரலாம். ஸோ பிபி வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு இட்ஸ் அ லைஃப் லாங், கோயிங் டு பி அ லைஃப் லாங் ப்ராப்ளம். நீங்கள் வந்துட்டு ஸோ பிபி டேப்லெட் என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. ப்ரெஷர் கண்டிப்பாக அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யூஸ்வலி ஹைப்பர் டென்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து 140/90க்கு மேலே பிபி போனால் யூஸ்வலி நம்ம பிளட் ப்ரெஷர்னு கூப்பிடுவோம் கன்சிஸ்டண்ட்டாக. அதாவது நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துட்டீங்க, பிபி 140/90க்கு மேலே இருக்குன்னா யூஸ்வலி அது பிளட் ப்ரெஷர்னு கூப்பிடுவோம். அதாவது ஹைப்பர் டென்ஷன். அப்படி ஒன்ஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு டேக் த ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸ்லி. அண்ட் நீங்கள் ப்ராப்பராக அதை மானிட்டர் பண்ண படிக்கணும். எப்படின்னு எய்தர் பை செல்ஃப், எல்லாத்தையும் கிளினிக்கில் போய் செக்அப் பண்ணிக்கணும். ரேண்டமாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, பிபி 140/90க்கு கீழே இருக்கணும் அப்படின்னா நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் பிபி ப்ராப்பராக கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு தடவை பிபி கண்டிப்பாக செக்அப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் நடுவில் பிபி செக்அப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பிபி ப்ராப்பராக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. பிபி அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா, ஹையாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹெட்ஏக் வரலாம். அந்த அன்கண்ட்ரோல் பிபியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பிரெயினில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமரேஜ் வரலாம், ப்ளீடிங் வரலாம் பிரெயினுக்குள்ள, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே டாக்டர். இப்போ இன்னொரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த மொபைல் யூசேஜ் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அது அந்த ஐசைட் ஆகுது, அதனால ஹெட்ஏக் வருது. ரெண்டாவது இப்போ குழந்தைகளுக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய அவங்க ஃபோர்ஸ் டு யூஸ் த மொபைல், அதுக்கப்புறமா கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு டாக்டர் ஹெட்ஏக் ரிஸ்க் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜென்ரலாக மொபைல் யூஸ் வந்துட்டு அவ்வளோ ப்ரூவன் கிடையாது, வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசும்போது டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் ஹீட். ரொம்ப ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்து காதில் ரொம்ப நேரம் வச்சு பேசினா. பெட்டர் ஹெட்செட் வச்சு யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது வந்துட்டு. அண்ட் லிமிட், இது வந்து ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கிறது வந்து நல்லது.
ரெண்டாவது நிறைய பேருக்கு என்ன ஹேபிட்னா சும்மாவே பார்த்துட்டே இருப்பாங்க மொபைல் வந்துட்டு கையில கிடச்சுன்னா ஃபேஸ்புக் பார்க்கறது வாட்ஸ்அப் பார்க்கறது அதுலேயே வந்துட்டு கை சும்மாவே இருக்கிறதில்ல நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடும் வந்துட்டு ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுறோம் வந்துட்டு அதே மாதிரி தூங்க போகும்போது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன் கேட்கும்போது சொல்லுவாங்க வந்து தூங்க போகிற நேரத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க அதனாலே தூக்கம் வர்றதும் கெட்டு போயிடும் ஸோ அதனாலே பாதி பேருக்கு சரியா தூக்கம் வரதே கிடையாது ஒன்று ஆஃபீஸில் என்னச்சும் மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில் யாராச்சும் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னாலையும் தலைவலி வரலாம் டெஃபினெட்லி ரேடியேஷன் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது சார் லிமிட் எல்லாம் வச்சிருக்காங்க பட் வி ஹேவ் டு சி இதெல்லாம் ஸ்டில் அன்ப்ரூவன் தான் அந்த லிமிட் வந்துட்டு அதுக்கு மேலே இருந்தால் எஃபெக்ட்ஸ் என்ன நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியாது வந்துட்டு பட் மேபி ஒரு ஃபேக்டர் தலைவலி ஜாஸ்தியாகிறதுக்கு ஸோ கேஜெட் யூஸ் டெஃபினெட்லி லிமிட்டடாக இருக்கணும் பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்ற வைடர் ஸ்க்ரீனாக இருந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும் ரேடியேஷன் லெஸ்ஸாக உள்ள ஸ்க்ரீனு சப்போஸ் ஓல்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த ரேடியேஷன் லெஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அது ஐ ஸ்ட்ரெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே டாக்டர். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, "ஹாய் டாக்டர், ஐ கெட் a headache specifically in the right front side over the eye for a few minutes. This comes on and off for about 2 to 3 days and then disappears. The same pattern repeats every 2 to 3 months. Have had this issue for about a year now. This lasts only for a few minutes and I haven't met a doctor yet because of this." அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு, பர்டிகுலரா கேட்டிருக்காரு. இவருக்கு வந்துட்டு கரெக்டா அந்த கண்ணை சுத்தி அந்த வலி வந்துட்டு போகுது ஃபார் அபவுட் 2 to 3 days கம்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் தென் டிஸப்பியர்ஸ். இது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும். அது வந்துட்டு இது வந்து இந்த மோஸ்ட்லி இந்த மேல் பேஷண்ட்டாக வேறு இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரைஜெமினல் ஆட்டோனாமிக் செஃபாலஜின்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரைஜெமினல் செஃபாலஜிஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரைமரி ஹெட்டேக் ஒரு டைப் அதுவாக இருக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு. பட் இன்னொரு ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் கொடுத்து பார்ப்போம் நாங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வந்துட்டு. கொஞ்சம் கூட கேட்க வேண்டியிருக்கும் பட் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. பட் பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து மீட் பண்ணால் கொஞ்சம் பெட்டர். ஓகே, கண்டிப்பா டாக்டர் நீங்க மீட் பண்ணுங்க பிரதர். அண்ட் சூரிய லட்சுமணன் மடி கேட்டிருக்காரு, ஒன் மோர் query, இஸ் கொலஸ்ட்ரால் லெவல் ரிலேட்டட் டு ஹெட்ஏக்ஸ்? இன் எக்ஸாம்பிள், இஃப் கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் ஹை வி மே ஃபேஸ் ஹெட்ஏக்ஸ் ஆன்னு கேட்டிருக்காரு டாக்டர் சூர்யா ஃப்ரம் கத்தார். இல்லை, கொலஸ்ட்ரால் யூஸ்வலி அந்த அப்படி ஒன்றும் ரிலேட்டட் கிடையாது. ஹெட்டேக் வந்துட்டு ஹை கொலஸ்ட்ரால்னால ஹெட்டேக் கிடையாது. பட் பிபி டெஃபினெட்லி இஸ் ரிஸ்க் ஃபேக்டர். பிபி தலைவலி வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, பட் கொலஸ்ட்ரால்னால கிடையாது. ஓகே டாக்டர், இந்த ஹெட்ஏக் மித்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப தலைவலிக்கும் போது துணி எடுத்து இறுக்கமா கட்டிக்கிறது, இல்லைன்னா யாரையாவது சொல்லி தலையை பிடிச்சு விட சொல்றது, மசாஜ் பண்ண சொல்றது, அமுத்தி பிடிக்க சொல்றது, இந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்துருக்கேன் டாக்டர். இப்ப கூட பண்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் அட்வைசபிளா டாக்டர்? இப்படி ஹெட்ஏக் வரும்போது தலையை பிடிச்சு அமுத்துறது, அவங்க ரிலீஃப்காக பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும் போது ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்றதுக்காக பண்றாங்க. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் அது அவங்களோட அந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்னு அர்த்தம். பெயின் வந்துட்டு இன்டாலரபிளா இருக்குன்னு அர்த்தம். அது வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்ததுன்னா டேப்லெட் போடுறது பெட்டர். ஓகே டாக்டர். அதே மாதிரி ஒருத்தர் முன்னாடியே கேட்டிருந்தாரு, கண்ணாடி யூஸ்வலா வந்து நார்மலா அந்த கிளாஸ் போட்டு ரொம்ப வருஷமா போட்டே இருக்கனால அதனால ஹெட்ஏக் வருமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு டாக்டர். இல்ல, யூஸ்வலி ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது கண்ணாடி வந்துட்டு யூஸ்வலி ரிஃப்ராக்டிவ் எரர் இண்டிகேட் பண்ணி, ரிஃப்ராக்டிவ் என்ன அந்த மயோப்பியா, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் பவர் நம்ம சொல்லுவோம்ல, அதனால வர்ற தலைவலி யூஸ்வலி இங்கே தான் இருக்கும் வந்துட்டு. கண்ணாடி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். ஸோ அதனால யூஸ்வலி இருக்காது. மேபி அண்டர்லைங் வேற என்னாச்சும் இருக்கும். ஏன்னாச்சா நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறேன், இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த லேட்டரா ஹிஸ்ட்ரி கேட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளுக்கு மைக்ரேன் இருக்கு அப்படின்னு. பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். டாக்டர், சாரி டு ரிப்பீட் திஸ். ஜெயின் அகமது வந்து அவர் கொஞ்சம் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு தமிழ் புரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நோசியா சொல்லியிருக்காரு டாக்டர், அந்த மைல் ஷார்ப் ஹெட்ஏக்ஸ் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைடுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜெயின் அகமதுன்னு சொல்லிட்டு. See, you are having headache on one side of the head which is very sharp, and you are having also associated nausea. Maybe the problem you are having is underlying maybe a migraine, but we have to examine you in detail, number one. Number two, review your history, whether this is only for the past 4 weeks or you have been having it since previously as well, any form of mild headaches in the past. So that we have to know from you. So for that we need an exam. We need to examine you. We need to
review your history and then let you know whether you will need any further tests or not. So I hope you understand this. Maybe a migraine, but we have to review you once. ஓகே. டாக்டர் இப்ப இந்த ஹெட்டேக் பொறுத்தளவுல இப்போ ஒரு மாரி ஜெனடிக்கா இருக்கும். அம்மாக்கு இருந்தா குழந்தைக்கு இருக்கும். அப்பாக்கு இருந்தா பையனுக்கு இருக்குங்கிற மாரி ஜெனடிக் கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? அந்த ஹெட்டேக்குக்கும் அதுக்கும் இவங்களுக்கு இருந்தா இருக்குங்கிற மாரி. இருக்கலாம். பட் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தருக்கு அம்மாவுக்கு இருக்குன்னா குழந்தைக்கு இருக்குது அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். பட் டெஃபினெட்லி கிடையாது. அந்த மாதிரி டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்தால் நம்மளுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் சான்ஸ் இருக்குது. there's a chance that migraine can run in families. ஓகே. தேங்க் யூ டாக்டர். முகமது யூசுப் கேட்டிருக்காரு. குட் ஈவினிங். ஐ ஹேவ் அ பெயின் ஆன் மை ஃபுல் பாடி. இட்ஸ் வர்ஸ் வைல் ஐ எம் வாஷிங் clothes. Holding mobile also I feel headache. Pain is moving from front to back. Kindly please clarify why it's happening கேக்குறாங்க. இல்லை ஹெட்டேக் இருக்கு அவருக்கு. ஹெட்டேக் இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஹெட்டேக்னு போட்டிருக்காரு. இல்லை ஐ ஹேவ் பெயின் ஆன் மை ஃபுல் பாடி தான் போட்டிருக்காரு. இட்ஸ் வர்ஸ் வைல் ஐம் வாஷிங். ஹோல்டிங் மொபைல் ஆல்சோ ஐ ஃபீல் ஹெட்டேக்னு சொல்லி போட்டிருக்காரு. பெயின் இஸ் மூவிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக்னு போட்டிருக்காரு. திருப்பியும் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வந்துட்டு கைண்ட்லி வந்துட்டு எல்லா சிம்டமும் நோட் பண்ணி சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்குது. வாந்தி வர்ற மாதிரி இருக்கா, லைட் சென்சிட்டிவிட்டி, சவுண்ட் சென்சிட்டிவிட்டி, ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி எல்லாம் இருக்கா, டச் சென்சிட்டிவிட்டி இருக்கா, தொட்டாலே உங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஃபீல் ஆகுதா, இதெல்லாம் ஒன்று நோட் பண்ணுங்க. பார்த்துட்டு பார்க்க வேண்டியிருக்கும். வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ரிவ்யூ பண்ணால் தான் கிளியராக தெரியும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்போ கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க லிசனர்ஸ் சொல்றேன். நினைச்சா ஒரு இது வச்சுட்டு உங்களால கிளியரா சொல்ல முடியாது. நினைச்சா ஹெட்டேக் டயக்னோஸ் பண்றது வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கும். வந்துட்டு உங்களோட ஒரு சிம்டம் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கா, நாங்கள் நிறைய விஷயம் கேட்போம். வந்துட்டு கேட்டுட்டு அதனால தான் இந்த இன்டர்வியூ பண்ணுறதே மெயினாக அதுக்காக தான் வந்துட்டு. ஸோ தட் மக்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஹெட்டேக்னா என்னெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும், என்னெல்லாம் பார்க்கணும். நீங்களும் ஒரு டைரி கூட நோட் பண்ணிக்கலாம். ஹெட்டேக் டைரின்னு சொல்லுவோம். அதில் எத்தனை தடவை வருது, எப்போ வந்தது, எவ்வளோ மணி நேரம் இருந்துச்சு, என்னெல்லாம் எனக்கு கூட இருந்துச்சு, என்ன பண்ணப்போ ஜாஸ்தி ஆச்சு, என்ன பண்ணப்போ கம்மியாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. ஓகே டாக்டர். இப்போ இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது இருக்கு. ஹெட்டேக் வந்தோம்னா அவங்களா போய் ஃபார்மசில போய் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட்டுப்பாங்க. அது டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் கவனிச்சிருக்க மாட்டாங்க. எப்போ ஹெட்டேக் வந்தாலும் ஒரு டேப்லெட் வந்து நார்மலா வச்சிருப்பாங்க. ரெடியா இந்த பெயின் வச்சிருப்பாங்க. கில்லர் பெனடால் நிறைய பேர் வீட்டில் ரெடியாக தான் வச்சிருக்காங்க. வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அது நார்மல் நினச்சிப்பாங்க. நார்மல் தலைவலி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஓகே. அது அட்வைசபிள் கிடையாது இல்லை டாக்டர். மேபி நீங்க சொல்ற மாதிரி சிம்டம் நோட் பண்ணி டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். பெட்டர் வந்துட்டு. பட் ரிலீஃபாக எடுத்துக்கலாம். ரிலீஃபாக சில சமயம் புக்கிங் எல்லாம் டைம் கிடைக்காது. அவங்களுக்கும் டைம் இருக்காது சில சமயம் வந்துட்டு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் அது எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் பார்க்கறது பெட்டர். ஓகே டாக்டர். ரஹமத்துல்லா கேட்டிருக்காரு. ஹாய் டாக்டர், ஐ ஃபீல் மைக்ரேன் ஒன்ஸ் அ வீக். ஐ எம் டேக்கிங். ஏற்கனவே அதுக்கான பதில் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ரஹமத்துல்லா. டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்க. பட் அவர் ஏதோ சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்டிருக்காரு. இப்ப கேட்டிருக்காரு டாக்டர். யூஸ்வலி டோபிரமேட் ரொம்ப சேஃப் ட்ரக் தான் வந்துட்டு. மேஜர் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது. பட் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. பட் அது எல்லாருக்கும் ஒன்றும் வரணும்னு ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாது வந்துட்டு. இது இந்த ஐ ப்ரெஷர் இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. வேற மோஸ்ட்லி டோபிரமேட் வந்து ரொம்ப சேஃப் ட்ரக் தான். ரொம்ப ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நத்திங் டு வரி. ஓகே டாக்டர். கணேஷ் லக்ஷ்மணன். ஹலோ டாக்டர், ஐ எம் ஃபேசிங் ஹெட்டேக் ரைட் சைட். ஒன் சைடு ஏக். ப்ளீஸ் அட்வைஸ் ஆன் திஸ். இவரும் ஒன் சைடு ஹெட்டேக் தான் சொல்றாரு வந்துட்டு. ஸோ கைண்ட்லி கணேஷ் நோட் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம் இருக்கா, லைட் சவுண்ட் சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம் இருக்கான்னு பாருங்க. வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் இருக்கு, என்ன பண்ணால் ஜாஸ்தி ஆகுதுன்னு பாருங்க. வந்துட்டு என்ன பண்ணால் கம்மியாக, தூங்குனா கம்மியாகுதா, எல்லாத்தையும் நீங்கள் வாமிட் மாதிரி இப்போ ஏதாச்சும் பண்ணால் கம்மியாகுதா, டேப்லெட் போட்டால் கம்மியாகுதா இல்லையா, எத்தனை தடவை டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸ் தருவோம். ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த பிரெயின் எம்ஆர்ஐங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் டாக்டர். இது எந்த ஸ்டேஜுக்கு போனா தேவைப்படும்? அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்றது எவ்வளவு பெட்டரா இருக்கும் டாக்டர்? பிரெயின் எம்ஆர்ஐ யூஸ்வலி நம்ம வந்துட்டு இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னச்சும் ஒரு சஸ்பீஷியஸ் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு தோணுது வந்துட்டு பேஷண்ட் கிட்ட கேட்கும்போது, இல்லை பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணும்போது நம்மளுக்கு தோணுது என்னாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 இயர்ஸ்க்கு மேலே புதுசாக தலைவலி வருது, இல்லாட்டி காத்தால ஏஞ்சி ஒன்று தலைவலி இருக்குது, ராத்திரி ஆனால் பயங்கரமாக தலைவலி இருக்குது,
தலைவலி இருமுனா ஜாஸ்தி ஆகுது, ஏஞ்சி நின்றா ஜாஸ்தி ஆகுது. தலைவலி திடீர்னு ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அப்படியே சிவியர் பெயின், பயங்கர சிவியர் பெயின் அந்த மாரி. இதுவரைக்கும் இந்த மாரி தலைவலி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நெறைய பேர். சில பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. இந்த மாரி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கண்ணு நம்ம யூசுவலி செக் பண்ணி பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா, கண்ணுக்குள்ள பிரஷர் ஜாஸ்தியா பிரெயின்ல பிரஷர் ஜாஸ்தியா இருந்தா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுறது கண்ல தான். அது நம்ம பேப்பிள் எடிமான்னு சொல்லுவோம். அது வந்துட்டு. ஸோ அந்த மாரி எதனாச்சும் இருக்காதான் யூசுவலி ஐக்குள்ள செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாரி எக்ஸாமினேஷன்ல எதனாச்சும் அப்நார்மாலிட்டி தெரியுது. இல்ல தலைவலியோட சேர்த்து ஜுரம் வருது, ஜுரம், கழுத்து வலி இருக்கு. ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா பிரெயின்ல எதனாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் தலைவலி மருந்து போட்டும் கேட்க மாட்டேங்குது. ஜாஸ்தியாயிட்டே இருக்கு தொடர்ந்து. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஒண்ணும் சரியா மாட்டேங்குது. தலைவலி ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. கூட வேற எதனாச்சும் அடிஷனலா சிம்ப்டம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கைக்கு கொஞ்சம் வீக்னஸ் எல்லாம் தெரியுது. இல்ல கை கால்லாம் மரத்து போற மாரி இருக்கு. அந்த மாரிலாம் எதனாச்சும் சிம்ப்டம் இருந்ததுன்னா, டெஃபினட்டா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன்ல என்ன பார்ப்போம்னா, யூசுவலி பிரெயின் உள்ள அந்த ஸ்ட்ரோக் இல்ல இந்த வாஸ்குலர் ஃபேக்டர்ஸ், இந்த அன்யூரிசம் அந்த மாரிலாம் எதனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இன்ஃபெக்ஷன் எதனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல டியூமர்ஸ் அந்த மாரி எதனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே டாக்டர். அதெல்லாம் அஜய் அதுல ரஞ்ச் எஸ் டாக்டர். தேங்க் யூ டாக்டர். Ajay Ranjan கேட்டிருக்காரு. குட் ஈவினிங். சாரி ஐ ஜாயின் டூ லேட். ஐ ஹேவ் அன் ஹெட்டேக் வெரி ஆஃபன் விச் கீப்ஸ் மூவிங் அரவுண்ட் மை ஹெட். ஐ கெட் டீஹைட்ரேட்டட் ஆஃபன் அண்ட் திஸ் ஹெட்டேக் லாஸ்ட் ஃபார் மோர் தென் அ டே சம்டைம்ஸ் சொல்லி கேட்டிருக்காரு. ம். ம். இந்த ஹெட்டேக் யூசுவலி பார்க்கறதுக்கு சொல்ற ஹிஸ்டரி வச்சு பார்த்தா மைக்ரேன் மாரி தான் தெரியுது வந்துட்டு. மைக்ரேன் வந்து யூசுவலி இந்த மாரி ஷிஃப்டிங் ஹெட்டேக் வந்து ரொம்ப காமன். திடீர்னு இங்க வலிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இங்க ஷிஃப்ட் ஆகும், இங்க ஷிஃப்ட் ஆகும். நல்ல சிவியர் வலியா இருக்கும் வந்துட்டு. தலைவலி வந்தாலே கிட்டத்தட்ட சோர்ந்து போயிடுவாங்க. படுத்தா போதும் போல இருக்கும். படுத்து ரெஸ்ட் எடுத்தா போதும் போல இருக்கும். அண்ட் பல மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட. நெறைய பேருக்கு 2, 3 நாள் வரைக்கும் இருக்கிறது நான் கேள்விப்பட்டுருக்கேன் வந்துட்டு. யூசுவலி ஒரு 4 ஹவர்ஸ் மேல இருக்கும். சில பேருக்கு 8 ஹவர்ஸ், ஒரு நாள் ஃபுல்லா, சில பேருக்கு 2 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த மாரிலாம். இருக்கலாம். மைக்ரேனா இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா கேட்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் பேஷண்ட்னால அந்த கண்ணு அந்த மாரி சிவந்து போதா, அதெல்லாம் நான் ஜென்ரலா நோட் பண்ணுவேன் நான் வந்துட்டு. கண்ணு சிவந்து போதா, முகம் சிவந்திருக்கா, மூக்கு அடைஞ்சிருக்கா, அந்த மாரிலாம் ஆட்டோனாமிக் சிம்ப்டம்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டு பார்ப்பேன். வேற ஏதாச்சும் ஃபேக்டர் கூட இருக்கா? எப்பலேருந்து இருக்கு? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் வந்துட்டு. ஸோ ஓகே டாக்டர். அவரு பார்க்கலாம். அவரு மோஸ்ட்லி மைக்ரேனா கமெண்ட் இருக்கும்னு பண்ணிருக்காரு. தோணுது. மோஸ்ட்லி மைக்ரேனா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். ஓகே. அவரு சொல்லியிருக்காரு டாக்டர். அவரு திருப்பி ஆஸ் அ ரிலீஃப் ஐ டேக் மெட்டல் ஸ்பாஸ் ஆர் நைசி பிளஸ். பட் ஐ நோ இட் ம். கான்ட் கோ ஃபார் எவர் லைக் திஸ். ஐ செக் மை ஐ வித் ஆப்தோ பட் இட் கேம் அவுட் டு ம். பி அ நார்மல் தான் போட்டுருக்காரு டாக்டர். ம். மோஸ்ட்லி இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மைக்ரேன். நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு தடவ வந்து பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா வருதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபைலாக்சிஸ் தேவைப்படும். ப்ரொஃபைலாக்சிஸ்னா பிரிவென்டிவ் மெடிசின் மாரி ஒண்ணு தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஓகே. எஸ் பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் ஆசைப்படுறேன். நம்ம கூட டாக்டர் கோபிநாத் கோதவர்மா, ஸ்பெஷலிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஃப்ரம் Zulekha Hospital, ஷார்ஜா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டேக் தான் இன்னைக்கு நம்ம டாபிக். அதனால தலைவலி சம்பந்தமான உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம். ஸோ சார் முத்தமிழ் மங்கை கேட்டிருக்காங்க. சார் எனக்கு ஒன் சைடு ஹெட்டேக் வரும்போது நெக் பெயின் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டர். நெக் பெயின் வந்து மைக்ரேன்ல ரொம்ப ரொம்ப காமன். டென்ஷன் டைப் ஹெட்டேக்லயும், மைக்ரேன்லயும் 2த்துலயும் நெக் பெயின் வருது. மைக்ரேன்லயும் நெறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன் நெக் பெயின் சொல்றது வந்து. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இதுவும் ஒரு ஃபேக்டர் நான் சொல்ல மறந்துட்டேன் வந்துட்டு. நெறைய பேர் வந்து நெக்கு பெயின் உடனே ஃபர்ஸ்ட்டு ஆர்த்தோ கிட்ட போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்து ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு. மேபி அதனால தலைவலி இருக்கலாம்னு நெனைப்பாங்க. பட் யூசுவலி அந்த மாரி இருக்கிறது இல்ல. யூசுவலி ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் அ காஸ் ஆஃப் இந்த மாரி ஹெட்டேக் வருது. ஒன் சைடு ஹெட்டேக் வருது. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே வேறையா இருக்கலாம். ஹிஸ்ட்ரி கேட்டு பார்த்தா தான் தெரியும். மோஸ்ட்லி மைக்ரேனா தான் இருக்கும். ஓகே டாக்டர். அசாருதீன் கேட்டிருக்காரு. ஹாய் நிம்மி, ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின். ஃபேஸ் லெஃப்ட் ஒன் சைடு வந்து நம்னஸ் இருக்கு. ஃபேஸ் ட்விச்சிங் நியர் லிப் அண்ட் ஐங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஃப் ஐ ம். க்ளோஸ் ஹேண்ட் இட் வில் பி பெயின். ஸோ நியூரோபியான் ஃபோர்ட் எடுத்துக்கிறாராம். அது ஓகேவான்னு கேட்கிறாரு டாக்டர். அசாருதீன் அசார். நம்னஸ் இவருக்கு தலைவலி இருக்கிற மாரி சொல்லல இவரு தலைவலி வந்துட்டு. இருக்கிற மாதிரி பட் சொல்ல டாக்டர். சிம்ப்டமே சொல்றாரு இவரு வந்துட்டு. ஓகே. ம். ஓகே டாக்டர். நிறைய பேர் பார்க்கலாம். மைக்ரேன் பார்த்தா திரும்ப திரும்ப மைக்ரேன் தான் கேட்டிருக்காங்க டாக்டர். எஸ். இது மைக்ரேன் மாரி தெரியல. ஹெட்டேக் ஒண்ணும் சொல்லல. அவர் நம்னஸ் ஒரு பக்கமா சொல்றாரு. ட்விச்சிங்ஸ் இருக்குன்னு சொல்றாரு இங்க வந்துட்டு. ஒரு தடவ அவர் பார்க்க வேண்டியிருக்கும். இது ஓகே. என்டையர்லி வேற வேற ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன் இது வந்துட்டு. நாட் ரிலேட்டட் டூ சம்திங் எல்ஸ்.
ஓகே, ஓகே டாக்டர். சரதன் கண்டிப்பா நீங்க டாக்டர் விசிட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேவி அன்பு மைக்ரேன் பத்தி தான் டாக்டர் பேசிட்டு இருக்காங்க. ஆ சோ ஹவ் டூ ஓவர்கம் த மைக்ரேன் வித்தவுட் டேப்லெட்ன்னு கேட்டுருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் டாக்டர் வித்தவுட் டேப்லெட் ஓவர்கம் பண்றது? பாசிபிள் தான் வந்துட்டு. அது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் வந்துட்டு நெறைய இருக்கு வந்துட்டு. என்ன சொல்றது? ஒண்ணு நீங்க ப்ராப்பரா ஸ்லீப் மெயின்டெயின் பண்ணணும். ஏனாச்சும் ஸ்லீப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியூமன் பிரெயின்க்கு. வந்து நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது. அது இல்லைன்னா கண்டிப்பா வந்து தலைவலி ஜாஸ்தியாக தான் செய்யும். ஸோ குட் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட். அட்லீஸ்ட் 6 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் தேவைப்படுது. ஃபுட் ஆன் டைம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நல்ல ஹெல்த்தி டயட்டா சாப்பிடுங்க வந்துட்டு. மோர் தென் ஜங்க் ஃபுட் அந்த மாரி சாப்பிடுறதுக்கு பதிலா ஹெல்த்தி டயட். லெஸ் ஆஃப் மொபைல் அண்ட் அதர் யூஸ், கேட்ஜெட்ஸ் யூஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துட்டு, ஒரு devote your time for other activities like any form of exercise, yoga இல்லாட்டி relaxation definitely helps. Yoga definitely helps in migraine. நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்றாங்க, நல்ல பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. வந்து நிஜம் யோகா, மெடிடேஷன் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து டெஃபினட்டா பிரெயின்ல இருக்கிற குட் கெமிக்கல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நேச்சுரலி வந்துட்டு உங்களுக்கு ஹெட் ஏக்கு மற்ற சிம்டம்ஸ்லாம் கம்மியாயிடுது. யூ வில் கெட் அ பெட்டர் பாசிட்டிவ் ஃபீல். நல்ல தூக்கம் வரும் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணனா வந்துட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாலே நீங்க வந்து மைக்ரேன் வந்து டேப்லெட் இல்லாம மேனேஜ் பண்ணலாம். ஆக்சுவலா டேப்லெட் நம்ம ஒன்ஸ் பிரிவென்டிவ் தெரப்பி ஆரம்பிச்சுன்னா, அடுத்த கொஸ்டின் என்கிட்ட நெறைய பேர் கேட்கிறவங்க வந்து, "எத்தன நாள் நான் சாப்பிடுறது? வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமான்னு?" கேட்பாங்க. மைக்ரேன் இஸ் கோயிங் டு பி தேர் வித் யூ. மைக்ரேன் மட்டும் இல்ல, மத்த தலைவலி, ஜென்ரலா இந்த பிரைமரி ஹெட்டேக்ஸ்க்கு வந்துட்டு காசஸ் கிடையாது. அதனால எப்போ வரைக்கும் இருக்கும்னு யாராலயும் சொல்ல முடியாது வந்துட்டு. எத்தன நாள் டேப்லெட் சாப்பிடணும் கேட்டாலும் அதுக்கும் பதில் கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வந்துட்டு. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஈவன் மைக்ரேன், டென்ஷன் டைப் ஹெட்டேக்லாம் வந்துட்டு ஜென்ரலா டேப்லெட் இல்லாம யூ கேன் மேனேஜ் இஃப் யூ ஃபாலோ தீஸ் கரெக்ட்லி. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா. ஓகே டாக்டர். டாக்டர் அதுக்கு அதே மாரி இந்த ஹெட்டேக் வரும்போது ஸ்டீம் எடுத்துப்பாங்க. அந்த ஹாட் வாட்டர்ல நெறைய அந்த பெயின் பாம் போட்டுட்டு, நெறைய ம். போட்டுட்டு அது ஸ்டீம் எடுத்துப்பாங்க. அப்போ அவங்க ஒரு சில பேருக்கு அது சரியான மாரி இருக்கும். ஸோ அதுவும் அட்வைசபிளா டாக்டர்? மேபி நெறைய அந்த பெயின் பாம் யூஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணலாம், எடுத்துக்கிறது. பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் ரொம்ப ஒண்ணும் உங்களுக்கு ரிலீஃப் இருக்காதுன்னு தான் தோணுது. டிரான்சியன்ட்டா வேணா கொஞ்ச நேரத்துக்கு ரிலீஃப் இருக்கலாம். அந்த அவ்வளோ ரிலீஃப் இருக்காது மோஸ்ட்லி. ஓகே டாக்டர். டாக்டர் இப்ப எனக்கு தெரிஞ்சு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வைல் இந்த ஹெட்டேக் இப்ப இந்த ஹெட்டேக் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது இன்கிரீஸ் பண்ற மாரி இருக்குறலாம் இருக்கும் டாக்டர். அது மாரி பேசிக்கான டிப்ஸ் ஏதாவது டாக்டர்? பேசிக்கான டிப்ஸு மெயினா இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான். ஸ்பெஷலா ஒரு டிப்ஸ் ஒண்ணும் கிடையாது. மைக்ரேன் இந்த மாரி தலைவலி எல்லாம் வரும்போது அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா டிப்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. ஜென்ரலா இப்ப சொன்னது தான் ஜென்ரலா வந்துட்டு. ஃபுட்டு, அந்த ஸ்லீப் வந்துட்டு ப்ராப்பரா பெயின் கில்லர்ஸ் வேணா எடுத்துக்கலாம் அந்த டைம் பீயிங் வந்துட்டு. பட் வந்து பாருங்க. ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இருந்ததுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே டாக்டர். கடைசியா ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் யூசேஜ் டாக்டர் முன்னாடி நம்ம நெறைய பேசினோம். இப்ப நெறைய பேருடைய பொதுவான பழக்கம் என்னன்னா, அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டார்க் ரூம்ல இருந்து மொபைல் பார்த்துட்டு ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அவங்களுக்கும் ஹெட்டேக் வரும். பட் ஆனா அடுத்த நாள் சரியா போயிடும். அது ரொம்ப தப்பான விஷயங்கிற மாரி சொல்றாங்க. பட் இனியும் அத சில பேர் பண்றாங்க. அதோடைய ரிஸ்க் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பாக்குற ஹேபிட் நெறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பா தலைவலி ஜாஸ்தி பண்ணி தான் விடும். ம். வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெட்டேக் வரதுக்கான நெறைய வாய்ப்புகள் உண்டு. அது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஸ்லீப் டைம்ல போம்போது கீப் த மொபைல் அவுட் ஆஃப் இது. அண்ட் தூக்கத்துல கூட பக்கத்துல வைக்காதீங்கன்னு தான் என்னோட அட்வைஸ் வந்துட்டு. பக்கத்துல வச்சு தூங்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கட்டும். எப்டி இருந்தாலும் ஃபோன் அடிச்சா உங்களுக்கு கேட்க தான் போகுது. இந்த சவுண்ட்ல நீங்க எந்திச்சுக்க தான் போறீங்க. அத ஏன் பக்கத்துல வச்சு தூங்கணும் நீங்க வந்துட்டு. தூர வச்சு தூங்கலாம். பெட்டரா ஓகே டாக்டர். இருக்கும். தேங்க் யூ டாக்டர். டாக்டர் மணிகண்டன் கேட்டிருக்காரு. வணக்கம் டாக்டர். ஒரு சில நேரம் தலைக்கு பின்னால் நரம்பு வெடிக்கிறத மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. ஏன் வருதுன்னு சொல்லி தெரியல. மாசத்துக்கு 2 தடவ தலைக்கு பின்னால் நரம்பு பிடிப்பது போல ஒரு சில நிமிடம் தலையே வெடிக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி. நரம்பு வெடிக்கிற மாரி, நரம்பு இழுக்கிற மாரிலாம் ஒரு ஃபீல் இருக்காம் டாக்டர். அது என்ன காரணம்னு கேட்கிறேன். ம். அதான் அந்த யூசுவலி சொன்ன மாரி தலைக்கு பின்னாடி வலிக்குதுன்னா, யூசுவலி அது டென்ஷன் டைப் ஹெட்டேக்கா இருக்கலாம். சில சமயம் மைக்ரேனா கூட இருக்கலாம். பட் மத்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும். நான் வந்துட்டு மாரி வாந்தி வர்ற மாரி இருக்கு. அந்த மாரிலாம் என்னாச்சும் சிம்ப்டம் இருக்கான்னு பார்க்கணும் வந்துட்டு. அண்ட் அது எவ்வளோ மணி நேரம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் வந்து இன்னொன்னு. மோஸ்ட்லி இது பார்க்கும்போது இவரு சொல்ற சிம்ப்டம் வச்சு கேட்கும்போது தோணுது டென்ஷன் டைப் ஹெட்டேக்கா இருக்கலாம்னு தோணுது.
ஓகே. எனக்கு தெரிஞ்சு டாக்டர், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜென்ரலான எல்லா விஷயமும் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மைக்ரேன், அந்த ஹெட்டேக் என்ன அவாய்ட் பண்ணலாம், என்னலாம் பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ ஃபைனலா ஏதாவது ஜென்ரல் டிப்ஸ் இப்போ இப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்றதுக்கு, மேபி இந்த குழந்தைங்க, அதுக்கப்புறமா பெரியவங்க, இனி ஃபர்தரா இருக்கக்கூடிய டேஸ்ல கூட ஹெட்டேக் இல்லாம, இல்ல வரும்போது கூட பார்க்கறதுக்கான டிப்ஸ ஒரு ஜென்ரல் அட்வைஸ் குடுத்தீங்கன்னா, நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் டாக்டர். அதான். இப்ப முன்னாடியே சொன்ன மாரி, நான் இந்த இன்டர்வியூ பண்றதுக்கே மெயின் ரீசன் அதுதான் வந்து, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தலைவலின்னா நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணணும்? என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்கணும். எத்தன தடவ எத்தன மணி நேரம் வருது? கொஞ்சம் நெறைய பேர் கேட்டா அந்த டீட்டெயில் அவங்களால சொல்ல முடியல. பட் இதெல்லாம் நீங்க தயவு செய்து நோட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்படி இருந்தனா ரொம்ப ஃப்ரீக்வென்ட் ட்ரபிள்ஸமா இருந்ததுன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சுங்க. எத்தன தடவ வருது? மாசத்துல ஒரு தடவ வருதா? இல்ல எத்தன மாசத்துல ஒரு தடவ வருது? அந்த மாரி ஃப்ரீக்வென்சி வந்தனே எவ்வளோ நேரம் இருக்கு? என்னெல்லாம் கூட இருக்கு சிம்ப்டம்ஸு? என்னாச்சும் பண்ணா ஜாஸ்தியா இருக்கா? இல்லையா? அதெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணி பாருங்க. 2வது வந்து உங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாத்த பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் அதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது வந்துட்டு. இது ஹெல்த்தி டயட்டு, குட் ஸ்லீப், மொபைல்லேருந்து கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. டெய்லி வாக்கிங், எக்சர்சைஸ் அந்த மாரி நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ராதர் தென் Facebook, WhatsApp அது உங்கள எங்கேயும் கொண்டு போறதில்ல. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் பெட்டர் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு நீங்க பாதி தலைவலி இதெல்லாம் ரெட்யூஸ் பண்ணிடலாம். உங்களோட டென்ஷன்ஸும் குறைஞ்சிரும். டென்ஷன் குறைஞ்சாலே அந்த அக்ரிவேட்டிங் ஃபேக்டரும் குறைஞ்சிரும். இந்த ஜாஸ்தி பண்ற ஃபேக்டரும் குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு தலைவலி நேச்சுரலா கொஞ்சம் குறையதான் செய்யும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் என்னோட மெயின் பர்ப்பஸ் இன்டர்வியூக்கு வந்துட்டு. ஸோ தட் எவ்ரிபடி நோஸ் எல்லாருக்கும் தெரியும் என்ன நோட் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே டாக்டர். தேங்க் யூ சோ மச். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாரி ஒரு பயந்துக்காதீங்க. யா தேவையில்லாம பயந்துக்காதீங்க. பெரிய காசஸ் இந்த டியூமர், ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துட்டு கம்மி பெர்சன்டேஜ்ல தான் வரும். எல்லாருக்கும் ஒண்ணும் வரணும் கிடையாது. நெறைய பேருக்கு காமன் வந்து ஸ்டில் மைக்ரேன் அண்ட் டென்ஷன் டைப் ஹெட்டேக் தான் நெறைய பேருக்கு நான் இன்னும் டயக்னோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால பயப்பட தேவையில்ல. பட் முன்னாடியே சொன்ன மாரி நான் ஒரு சில சிவப்பு கொடி சைன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாரிலாம் எதுனாச்சும் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா டாக்டர். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு டைரி போட்டுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஹெட்டேக் டைரிங்கிறத நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப கேட்கிறேன். இந்த மாரி நோட் பண்ணணுங்கிறது. ஹெட்டேக் எனக்கும் வரதுண்டு. பட் நான் இதுவரைக்கும் நோட் பண்ணதில்ல. இதுக்கப்புறமா டெஃபினட்டா நானும் நோட் பண்ணுவேன். கேட்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகான டிப்ஸ் ரொம்ப கிளியரா சொன்னீங்க டாக்டர். தேங்க் யூ சோ மச் உங்க டைமுக்கு அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் Zulekha டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்களோட லைவா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரோடையும் உங்களோட சிம்ப்டம்ஸ் ஆல்தோ என்னால ஃபுல்லா கிளியரா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியல. பட் பாசிபிலிட்டீஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலயும் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து தைரியமா நீங்க வந்துட்டு என்கிட்ட எப்ப வேணா வந்து கேட்டு உங்க டவுட்ஸ் எல்லாம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னாச்சா ஒரு சில விஷயங்கள்லாம் குத்து மதிப்பா தான் சொல்ல முடியும் இன்டர்வியூல வந்துட்டு. மத்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இன்னும் டீட்டெயிலா பேசி எக்ஸாமின் பண்ண அப்புறம் தான் என்னால இன்னும் கிளியர் கட்டா உங்ககிட்ட சொல்ல முடியும். என்ன ப்ராப்ளம்? எது? என்ன டைப் ஆஃப் ஹெட்டேக் இது வந்துட்டு அப்படின்னு. ஸோ தேங்க் யூ. எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ டாக்டர். ஒன்ஸ் அகைன் அண்ட் உங்கள்ட்ட பார்த்துட்டு பேசுனது இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ நிம்மி. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. அண்ட் அண்ட் ஒரு முறை கூட இப்ப பார்த்திருக்கிற எல்லாத்துக்கும் இது இவ்வளவு நேரம் நம்ம கூட டாக்டர் கோபிநாத் கோதவர்மா, ஸ்பெஷலிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஃப்ரம் Zulekha Hospital, ஷார்ஜா. சார் இன்னொரு டைம்ல வேற ஒரு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல டெஃபினட்டா அந்த லிசனர்ஸ்க்காக வேற ஒரு டாபிக்கோட உங்களை மீட் பண்ண டாக்டர். தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா. இந்த இன்டர்வியூ வந்து கம்மி டைம் தான். நெறைய டவுட்ஸ் நெறைய பேருக்கு இன்னும் வந்துட்டே தான் இருக்கு வந்துட்டு. எல்லாரையும் கிளியர் பண்ண முடியல என்னால. பட் ஐ திங்க் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் நான் கிளியரா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். எஸ். ஓகே. எஸ் டாக்டர். தேங்க் அண்ட் யூ ஸோ மச். ஃபைனலா இன்கேஸ் இப்ப ஷார்ஜால வந்து உங்களை மீட் பண்ணணும்னா என்ன டைம்ல உங்களை வந்து பார்க்கலாம் டாக்டர்? அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு வர மாரி இருந்தா அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் டாக்டர். அது இப்போ டைமிங் கொஞ்சம் இந்த கோவிட் பீரியட்னால மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. இப்பயே வந்து இன்டர்வியூ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு நெறைய பேஷண்ட் இருந்தனால. ஸோ ஓகே. இது ஒன்ஸ் அது ஃபுல்லா நல்லா ரெகுலர் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் டெய்லி நான் இருப்பேன் எப்படி இருந்தாலும். ப்ராப்ளம் இருக்காது. ஓகே டாக்டர். கண்டிப்பா அப்பாயின்ட்மென்ட் ஓகே. எடுத்துட்டு உங்களை மீட் பண்ணலாம் சொல்லுங்க டாக்டர். ஷூர். தேங்க் யூ சோ மச் டாக்டர். தேங்க் யூ வணக்கம். ஸோ மச். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம்.